சித்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ செல்லம்மா சொல்கிறாங்க, எதுக்காக சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை, என் மேலே இப்படி பழி போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேகாவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் சித்து சார், நான் கிராமத்து பொண்ணு தான், படிக்காதவ தான், ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே வாசுதேவன் வராரு. வந்தவொடனே கேட்குறாரு, இந்த மேகா இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் பண்ண மாதிரி அவள் பண்ணியிருக்கா, அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்து அங்கே வந்து எழுந்து போகிறாரு. பாத்தியா என் பையன் எந்த அளவுக்கு மனசு உடஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே செல்லம்மா பின்னாடியே போகிறாங்க. விடுங்க சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவள் வேணும் தான், நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஜானகி, சிதுவோட தங்கச்சி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ மேகா வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என்னோட கர்ப்பத்துக்கு காரணமே அந்த சித்து தான், அவன் தான் என்னை அன்னைக்கு தூக்கிட்டு போயிருக்கான், அவன் தான் காரணம், இந்த கர்ப்பத்துக்கு மகேஷ்லாம் காரணம் இல்லை அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாதுன்னு. ஏய் நீ திருந்தவே மாட்டியா, நீ எதுக்காக இங்கே வந்த? கண்டிப்பாக சித்து செல்லம்மா 2 பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், பார்க்குறியா நீ அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா அங்கே வந்து சவால் விட்டுட்டு அப்படியே போகிறாங்க. வீட்டுக்கு வராங்க. சித்து செல்லம்மா 2 பேருமே வந்தவொடனே சொல்கிறாங்க, இங்கே பாரு சித்து, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, நீ போய் பத்திரிக்கை எல்லாருக்கும் வை அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. எப்படிம்மா என்னால் போக முடியும், எல்லாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சித்து சொல்கிறாரு. அது எப்படி கேட்பாங்க, அந்த மேகா வேணும்னு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ போய் வை போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சித்து போகிறாரு. தாத்தாவை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நடந்த எல்லாத்தையுமே. சித்து போயிட்டு யாருக்குமே பத்திரிக்கை வைக்க மாட்டேன்னு சொல்கிறான், எல்லாத்துக்குமே காரணமே இந்த மேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் போயிட்டு சித்து செல்லம்மா 2 பேரை கூப்பிடுங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. 2 பேருமே வராங்க. வந்தவொடனே சொல்கிறாரு, இங்கே பாரு சித்து, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரணும், நீ நல்லவன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், அது மட்டும் இல்லை உன்னை கட்டிக்க போகிறவளுக்கு தெரியும், ஊரில் யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க, அந்த மேகா கேட்டவன் எல்லாருக்குமே தெரியும், புரியுதா, அதனால் நீ போயிட்டு பத்திரிக்கை கண்டிப்பாக வை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணாத, ஃபஸ்ட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போ, கோயிலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எல்லா சொந்தக்காரங்களுக்கும் வை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சித்து செல்லம்மா 2 பேருமே போகிறாங்க கோயிலுக்கு. போயிட்டு அங்கே சொல்கிறாங்க, இந்த கல்யாண பத்திரிக்கை சாமிக்கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் போயிட்டு வச்சு கொடுக்குறாரு. வாங்கும்போது கரெக்டாக அங்கே கோயிலுக்கு வந்துடுறாங்க மேகா. வந்தவுடனே அந்த பத்திரிக்கை அப்படியே இழுக்கிறாங்க. இழுத்து கிழிச்சு தூள் தூளாக போடுறாங்க. என்ன சித்து, கல்யாணம் படிக்க போறியா, பத்திரிக்கை சாமிக்கிட்ட வைக்கிறியா, என்னை கர்ப்பமாக்கிட்டு நீ இவளை கல்யாணம் பண்ணிடுவியா, இல்லை உன்னை கல்யாணம் பண்ண தான் விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு மேகா அப்படியே கோயிலை கத்துறாங்க. அதை பார்த்தோடனே சித்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் எதுக்காக நீ இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க, உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. செல்லம்மாவும் திட்டுறாங்க, நீ திருந்தவே மாட்டியா, நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே வர, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், சித்து சார் எந்த தப்புமே பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமாக கத்துறாங்க. அங்கேருந்து போகிறாங்க மேகா, பயங்கர கோவமாக போகிறாங்க. செல்லம்மா சித்து 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பத்திரிக்கை கிழிச்சு போட்டா மேகா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கீழே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக அவள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அறிவே கிடையாது அவளுக்கு, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாளா, அதுவும் கல்யாண பத்திரிக்கையை கோயிலில் போய் அவசரமாக கிழிச்சு போட்டிருக்கா, அவளுக்கு அவ்வளோ கெட்ட புத்தி, கல்யாணம் நடக்கக்கூடாதுதான் இவ்வளோ பிளான் போட்டுட்ருக்கா, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடத்தியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி, லக்ஷ்மி, மகேந்திரன் எல்லாருமே சொல்கிறாங்க. சித்து கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடந்து தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தாத்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக